இயேசு கிறிஸ்துவின் ஈடேனற்ற நாமத்தினாலே கிருபையும் சமாதானங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாட்களிலே சிலுவையை குறித்த தியானத்தை நாம் மேற்கொண்டிருக்கிறோம். கடந்த நாளிலே சிலுவையும் தகுதியும் என்கிற தலைப்பின் கீழே சிந்தித்தோம். இந்த நாளிலே தகுதி இழந்தவரை தகுதிப்படுத்தும் சிலுவை என்ற தலைப்பில் நேற்றைய தினத்திலே நாம் சிந்தித்தோம். இந்த நாளிலே தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்துகிற இயேசு கிறிஸ்து என்கிற தலைப்பின் கீழே நாம் சிந்திக்கலாம். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான். அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு ஒரு மனிதனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அந்த மனிதன் யார் என்று சொல்லி பார்க்கும்போது 10ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், அனனியாவே என்றார். அவன் ஆண்டவரே இதோ அடியேன் என்றார். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தனாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவரை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். இந்த மனுஷன் யார்? சவுல். சவுல் யார்? ஒரு காலத்தில் துன்பப்படுத்தினவன், கிறிஸ்தவர்களை யூதர்களை துன்பப்படுத்தினவன், சீசர்களை பயமுறுத்தினவன், கொலை செய்யும்படி அவர்களை தேடி 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 அலைந்தவன். இல்லை, இந்த மார்க்கத்தராகிய புருஷர் ஸ்திரீகள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களை கண்டுபிடித்தால் அவளை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள மக்களுக்கு ஜப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினவன். எருசலேமில் மிகப்பெரிய ஒரு ரவுடியாக செயல்பட்டவர் தான் இந்த சவுல். ஸோ அவரை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன செய், இப்பொழுது தமஸ்குவிலே போ. தமஸ்குவிலே ஒரு தெரு இருக்குது, அந்த தெருவுக்கு பேர் என்னது? நேர் தெரு. அங்கே ஒருத்தன் வீடு இருக்குது, அவன் பேர் யூதா. யூதாவின் வீட்டிலே நீ போய் என்ன செய்ய, சவுல் என்ற பேருடனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். யாரு? மிகப்பெரிய ஒரு ரவுடியாக, ஒரு டெரரிஸ்டாக வாழ்ந்தவர் இப்பொழுது என்ன செய்கிறார்? ஜெபம் பண்ணுகிறார். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்திலே வரவும் தான் பார்வை அடையும்படி தன் மேல் கையை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். அனனியா சொல்கிறாரு, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று. எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு இல்லை, துன்மார்க்கருக்கு அல்ல, இல்லை அங்கே இவரை போல வாழ்ந்த ரவுடிகளுக்கு அல்ல. அவர் உபத்திரவப்படுத்தினது யாரை? பரிசுத்த மக்களை, பரிசுத்தவான்களை உபத்திரவப்படுத்தினார். இல்லை, ஆண்டவரை நேசிக்கிற மக்களை உபத்திரவப்படுத்தினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின மக்களை உபத்திரவப்படுத்தினார். இவர் எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தார் என்று இவரை குறித்து நான் என்ன பண்ணிருக்கேன்? கேள்விப்பட்டிருக்கிறேன். அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். அநேகர் இவரை குறித்து சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மோசமான மனுஷன் சொல்லியிருக்கிறாங்க. இவர் உம்மை பின்பற்றுகிற மக்களுக்கு துன்பத்தை கொடுக்குற மனுஷன் சொல்லியிருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, எருசலேமில் மாத்திரமல்ல, இங்கேயும் இந்த தமஸ்குவிலேயும் உடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே. அப்போ எவ்வளோ பயந்துருந்தால் பிரதான ஆசாரியர்கள் அவருக்கு லெட்டர் கொடுத்து அனுப்பியிருப்பாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஸோ அவ்வளோ ஒரு பெரிய ஒரு டெரரிஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அவர் ஆண்டோடதில் கேட்குறார். உண்மைதானே? ஒரு பயங்கரமான ஒரு தீவிரவாதியில் போய் நீ தனியாக போன்னு சொன்னால் நம்மளால் போக முடியுமா? நம்மளால் போய் நம்ம சந்திக்க நமக்கு தில் இருக்குதா, தைரியம் இருக்குதா? அதனால தான் அனனியா கேட்குறாரு, ஐயோ இப்படிப்பட்ட பொல்லாங்கல் ஒரு மனுஷன் நான் கேள்விப்பட்டிருக்கேனே, இங்கே கூட அவர் நிருபத்தை வாங்கியிருக்கிறாரு, நான் போய் எப்படி அவரை சந்திப்பது அப்படின்னு சொல்லும்போது தான் ஆண்டவராக இயேசு சொல்கிறாரு, நீ போ, நீ போ. அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாரை எப்போ எங்கே சந்திப்பார், எங்கே தூக்குவார்னு சொல்ல முடியாது. எவ்வளோ பெரிய டெரரிஸ்டாக இருந்தாலும் அவனை மாற்றுவதற்கு ஆண்டவராக இயேசுவால் முடியும். ஒருவேளை இன்றைக்கு அநேக சுவிசேஷத்துக்கு விரோதமாக, நம்முடைய ஆலயங்களுக்கு விரோதமாக, ஆலய ஆராதனை விரோதமாக அநேகர் செயல்பட்டு கொண்டிருக்கலாம்.
அரசியல் பின்னணியில் உட்காந்து செயல்பட்டு கொண்டிருக்கலாம். ஒன்றும் இல்லாது இருந்தாலும் தன்னை ஒரு தாதாவாக அவர்கள் மக்கள் மத்தியில் காட்டி கொண்டிருக்கலாம். ஸோ நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்காக ஜெபிக்கும்போது இந்த சவுலை குறித்து ஆண்டவர் சாட்சி சொன்னார். இப்பொழுது ஜெபம் பண்ணுறான்னு சொன்னார். அதே போல் யார் எவ்வளவு பெரிய தீவிரவாதிகளாக இருந்தாலும், மோசமான கொலைகாரனாக இருந்தாலும், தேவன் அவனை மாற்ற வல்லவர். இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சத்தத்தை கேட்ட இந்த சவுல் சொல்லுகிறார், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்றார். என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போப்பா, நீ செய்ய வேண்டிய காரியம் உனக்கு அங்கே அறிவிக்கப்படும். எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ பட்டணத்துக்குள்ளே தானே வந்த, பட்டணத்துக்குள்ளே போ, உனக்கு அங்கே என்ன செய்யணுங்கிறது உனக்கு சொல்லப்படும் என்று சொல்லி ஆண்டவர் அவரை வழி நடத்துகிறார். அதே ஆண்டவர் அனனியாவோடு பேசுகிறார். ஒரு மனுஷன் வருவான், இருக்கிறான், அவனை போய் தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். தகுதி இல்லாத ஒரு மனுஷனை ஆண்டவர் தகுதிப்படுத்துகிறார். ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத மனுஷனை பிரயோஜனமுள்ள பாத்திரமாக மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் ஒன்றுக்கும் உதவாதவன், ஒன்றுக்கு லாய்க்கில்லாதவன், வேறு யாருக்கும் பிரயோஜனம் இல்லாதவன் என்று சொல்லி யார் உங்களை வெறுக்கிறார்களோ, யார் நம்மை ஒதுக்குறோமோ அவர்களை ஆண்டவர் உயர்த்துகிறார். எளியவனை எங்கிருந்து உயர்த்துகிறார்? குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். இல்லை, குப்பையிலிருந்து உயர்த்துகிற ஆண்டவர், பிரபுக்களோடும் ராஜாக்களும் அமரப்படுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர், சாதாரண ஆண்டவர் அல்ல. கேட்டுக்கொண்ட அன்பு சகோதரனே, அன்பு சகோதரி, ஒருவேளை உங்கள் வாழ்க்கை இந்த சவுலை போல இருக்கலாம், துன்மார்க்கமான வாழ்க்கையாக இருக்கலாம், அநேகரை வேதனைப்படுத்துகிற வாழ்க்கையாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை கேட்குறாரு, என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? வார்த்தைகளால் மற்றவங்களை துன்பப்படுத்துகிறீங்களா? ஆண்டவராகிய இயேசு கவனித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய செயல்களை மற்றவர்களை துன்பப்படுத்துகிறீங்களா? ஆண்டவராகிய இயேசு கவனித்துக் கொண்டிருக்கிறார். என்னை துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லுகிறார். கேட்டுக்கொண்ட அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, சவுலை போல செவி கொடுங்க. ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர்களை கேளுங்க. நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துவார். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். ஆண்டவர் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் ஆண்டவர்களை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் அப்படின்னு சொல்லி அனனியாவோடு சவுலை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். கேட்டுக்கொண்டது அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, வாழ்வது ஒரு முறை, இந்த உலகத்தில் வாழ்த்த வேண்டும் தலைமுறை. ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ பிறந்தோம், ஏதோ வாழ்ந்தோம், மடிந்து போனோம் என்று இல்லாதபடிக்கு ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய உள்ளத்தை ஆண்டவருக்கு கொடுங்கள். எப்படி சவுல், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொன்னாரோ, அதே போல் இன்றைக்கு சொல்லுங்கள், ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். வசனம் சொல்லுகிறது அப்போஸ்தலர் 9:20, தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தார். ஆலயங்களிலே பிரசங்கித்தார். தாமதமின்றி, நாளைக்கு போகிறான்னு சொல்லலை, அடுத்த வருஷம் போகிறான்னு சொல்லலை, ஆண்டவரே கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்கன்னு கேட்கல. உடனடியாக அவர் கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே அவர் பிரசங்கித்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கேட்டுக்கூட அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இந்த நாளிலே சவுலை அழைத்த தேவன், சவுலை தனக்கு பாத்திரவனாக மாற்றின தேவன் உங்களையும் அழைக்கிறார். நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் என்று சொல்லும்படியா, பிரஜாதி மக்களுக்கு சுவிசேஷம் சொல்லும்படியா, ஆண்டவரை அறியாத மக்களுக்கு ஆண்டவரை குறித்து சொல்லும்படியா நீங்கள் ஆயத்தமா? தகுதி இல்லாத உங்களை நீங்கள் சொல்லலாம், எனக்கு படிப்பு இல்லை, என்னால் பேச முடியாது, என்னால் சொல்ல முடியாது, எனக்கு தைரியம் இல்லை அப்படி நீங்கள் சொல்லலாம். உங்களை நடத்துகிற ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, உங்களை நடத்துகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. சவுலை போல இன்னைக்கு ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரை நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. செய்ய வேண்டிய காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு செயல்படுத்துவார், அவர் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. அநேகருக்கு சாட்சியாக உங்களை கொண்டு செல்லுவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தகுதி இல்லாத
சவுலை தகுதிப்படுத்தின இயேசு உங்களை தகுதிப்படுத்த ஒரு வல்லவராய் இருக்கிறார். பின்னே நடந்த அன்பின் சீசன் போல் பின்பற்றி வா சிலுவை வரை. பின்னே நடந்த அன்பின் சீசன் போல் பின்பற்றி வா சிலுவை வரை. காடியை போல காசந்திருக்கும் கஷ்டங்களை அவரிடம் சொல். காடியை போல காசந்திருக்கும் கஷ்டங்களை அவரிடம் சொல். ஏறுகின்றார் கல்லாடி தவழ்ந்து களை போடு. என் இயேசு சிலுவை சுமந்து நேச கொள்கதா மலையின் மேல் நடந்து ஏறுகின்றார். இயேசு அன்பின் ஆண்டவர் கிருபையாய் கொடுத்த அருமையான வேலைக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, துன்பப்படுத்தின மக்களை துன்பப்படுத்தின வேதனைப்படுத்தின பரிசுத்தவான்களை துன்பப்படுத்தின இந்த சவுலை கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்து உமக்கு பாத்திரவனாய் மாற்றியதை போல ஆண்டவரே, இந்த வேளையில் யாரெல்லாம் அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்களோ, துன்மார்க்க ஜீவிக்கிறாங்களோ, ஆண்டவரே உடைய மக்களுக்கு வேதனையை கொடுத்து கொண்டிருக்கிறாங்களோ, அவங்களெல்லாம் கர்த்தரை தொழுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கேற்ற பிரியமுள்ள பாத்திரமாக மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தரை தொடுவீராக. ஆண்டவரே, மனம் போன போக்கில் வாழ்கின்ற மக்களை தொடுவீராக. துன்மார்க்க ஜீவிக்கின்ற மக்களை தொடுவீராக. முரட்டாட்டமுள்ள மக்களை தொடுவீராக. ஆண்டவரே, சுவிசேஷத்துக்கு விரோதமாக ஆண்டவரே செயல்படுகிற மக்களை கர்த்தர் தொடுவீராக. அவர்களை எல்லாம் ஆண்டவரே சவுலை போல நீ மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரும் தாமதமின்றி கிறிஸ்துவே தேவன் என்று சொல்லும்படியாக, சுவிசேஷத்தை சொல்லும்படியாக, சுவிசேஷ வார்த்தைகளை சுமந்து செல்லும்படியான கிருபைகளை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிறிஸ்தவர்களாக இருந்தோம் ஆண்டவரே, கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு புறம்பாய் வாழ்ந்து கொண்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரில் அவர்களை தொடுவீராக. கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் ஆண்டவரே துன்மார்க்க ஜீவியத்தில் வாழ்கின்ற மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரை தொடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை அவளை தொட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வல்லமையில கரமலை தொட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகுதியுள்ள பாத்திரமாக மாற்றுவீராக. உமக்கு சாட்சிய வாழ்படியான கிருபைகளை தருவீராக. இது அவ்வாறு செய்கிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சகல துதிக்கிறமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.